இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியல்கள்ல கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில எத்தனையோ கலைஞர்கள் சின்னத்திரை மூலமா கலக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சீரியல். அதனால தான் இந்த சீரியல்ல நம்பி எத்தனையோ கலைஞர்கள் புதுசா வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வந்தவர்கள்ல ஒருத்தரோட நடிப்பு மூலமா மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றாரு. அதனால அடுத்தடுத்து 2 சீரியல்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆனா இந்த 2 சீரியல்களையும் தற்பொழுது நடிக்க முடியாம ஆகிடுச்சு. அதாவது அந்த கதாநாயகன் யாரு அப்படின்னா சங்கரேஷ் குமார். இவர் ஜீ தமிழ் சேனல்ல ஒளிபரப்பாகிட்டு வந்த கோகுலத்தில் சீதை அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர நீ நான் காதல் சீரியல்ல 2வது ஹீரோவா ஆகாஷ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில இவருக்கு ஜோடியா நடிச்சிட்டு வர அனு மற்றும் ஆகாஷோட ஜோடி மக்களை அதிக அளவுல கவர்ந்திருக்கு. இதன் மூலமா பிரபலமான சங்கரேஷ் குமார் ஜீ தமிழ்ல மறுபடியும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த வகையில புதுசா தொடங்கப்பட்ட கெட்டி மேளம் அப்படின்ற சீரியல்ல அஞ்சலிய ஒரு தலைபட்சமா காதலிக்கிற கவின் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்தாரு. இதுலயும் இவர் கேரக்டர் மக்களை கவர்ந்த நிலையில திடீர்னு வந்த ப்ரோமோவில் இவருக்கு பதிலாக வேறொருத்தர் அப்படின்னு வந்திருக்கு. இதன் மூலமா இவர் கெட்டி மேளம் சீரியல்ல தொடர்ந்து நடிக்கல அப்படின்றது உறுதியாகிருக்கு. அத்தோட விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர ஃபேவரட் சீரியல்கள்ல ஒண்ணு நீ நான் காதல். இந்த சீரியல் இன்னும் சில நாட்கள்ல முடிவுக்கு வர்றதுனால இதுலயும் இவருடைய கதாபாத்திரத்தை அடுத்து பார்க்க முடியாது. இப்படி ஒரே நேரத்துல 2 சீரியல்கள்லயும் நடிக்க முடியாம போயிடுச்சு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.